வெள்ளம் மண் சரிவு இந்த அனர்த்தம் நேரம் எனக்கு மனசுக்கு நினைச்ச ஒரு விஷயம்தான். அதை பற்றி பேசணும்னு சொல்லி அன்டைம் பேசல. அதுக்கு சரியான நேரம் இதுதான். வெள்ளத்தால் மனுஷர் பாதிக்கப்பட்ட மாதிரியே மண் சரிவில் மனுஷர் பாதிக்கப்பட்ட மாதிரியே பாதிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த நெட்வொர்க் இஷ்யூ. ஃபோன்களுக்கு சிக்னல் இல்லாத இஷ்யூ. பாதிக்கப்பட்ட ஊரில் இருக்கிற மக்களோட உறவுகள், வெளியே இருக்கிற உறவுகள், அந்த பாதிக்கப்பட்ட ஊரில் இருக்கிற உறவுகளை கண்டாக்ட் பண்ணதுக்கு அந்த வெள்ளம் அனர்த்தம் டைம் சரியான மாதிரி சிரமப்பட்டாங்க. எங்களோட உறவுகளுக்கு, எங்களோட உண்மைக்கு, எங்களோட வாப்பாக்கு, எங்களோட நானுக்கு, தம்பிக்கு, எங்களோட பிள்ளைக்கு எந்த நடந்தோ தெரியாதுன்னு சொல்லி அவங்களோட ஒரு கண்டாக்ட் கொண்டு கம்யூனிகேஷன் கொண்டு இதாக்க இல்லாமல் சரியான மாதிரி சிரமப்பட்டாங்க. அப்போ வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஊரில் இருக்கிற எங்களோட உறவுகளுக்கு எந்த நடந்துன்னு சொல்லி தெரியாமல் கண்டாக்ட் பண்ணிக்கொள்ள இல்லாமல், கால் பண்ணிக்கொள்ள இல்லாமல் நிறைய சிரமப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட ஊருக்கு நாங்கள் நிறைய ஊருக்கு வந்து வெள்ள நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்கு போகிற டைம் ஒரு பொடி ஒன்று சென்ன இந்த வீட்டில் தான் எங்களோட உம்முமா மவுத்தாயின. அவருக்கு வயசு ஒரு வருடமாகி கட்டிலே தான் நீந்த. இனி வெள்ளம் ஒரு அடிக்கே தண்ணி கூடிக்கும் வரக்குள்ள கோல் எடுக்க ஃபோனில் ஒரு சிக்னலும் இல்லை, அப்போ நெட்வொர்க்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களோட கண் முன்னுக்கே எங்களோட உம்மா மவுத்தாயிட்டாங்க. நாங்கள் வாழ்க்கையில் தொங்கி கூரையில் தொங்கி அப்படித்தான் உசிரை காப்பாற்றி கொண்டேன். உதவி கேட்டு கால் பண்ணதுக்கு ஃபோனில் சிக்னல் இல்லை, வாட்ஸ்அப்பில் சரி மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு நெட்வொர்க்கும் வேலை செய்யலை. சரியானமாக நாங்கள் இந்த நெட்வொர்க் ப்ராப்ளமால் கஷ்டப்பட்டேன். உண்மைக்கு செல்ல போனாக்கா இந்த கம்போல கெலியோய அப்போ மற்ற ஊர்களில் நடந்த அனர்த்தம் வந்து எங்களுக்கு 6 நாளாக எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாரிய அனர்த்தம் ஒன்று அந்த ஊருக்கு நடந்திக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நெட்வொர்க் இல்லாமல் அந்த ஊர்லிக்க விஷயங்கள் வெளி உலகத்துக்கு போகலை. அந்த ஊருக்கு போய்த்து நாங்கள் பார்த்தா போகிறோம் தான் இவ்வளோ ஒரு பெரிய பாரிய அனர்த்தம் ஒன்று அந்த ஊர்களுக்கு சேதம் ஒன்று நடந்திக்கு, உயிர் சேதம் நடந்திக்குது, அப்போ பொருள் சேதம் நடந்திக்குன்னு சொல்லியது எங்களுக்கு விலையும் கொலையில் வாங்கிது. இனி அந்த நெட்வொர்க்குன்னு செல்லுறது வந்து மனுஷருக்கு தேவையான டைமுக்கு வேலை செய்யாமல் போனாக்கா வந்து சரியான ஒரு பிரச்சனை உண்டு. அவங்களோட சேவையை ஒழுங்காக அவங்க வழங்கலேன்னு சொல்லித்தான் நாங்கள் செல்லணும். நாங்கள் காணலில் ஒரு இடத்துலையும் இந்த அனர்த்தத்தின் காரணமாக டவர் ஒன்று சரி உடஞ்சி புழுந்திக்கிறது நாங்கள் காணலை. நீ அந்த அனர்த்தம் வந்த டைம் இந்த நெட்வொர்க் அவங்களோட ஃபோனுக்கு சிக்னல் இல்லா போன காரணம் டெக்னிக்கல் இஷ்யூ எந்தேன்னு சொல்லி எனக்கு நான் விளங்குது இல்லை. கரண்ட் போன டைம் அவங்களோட நெட்வொர்க் டவுன் ஆகினு சொன்னால் அவங்க ஜெனியோன்னு சரி அந்த டைமு பாவிச்சிக்கணும். மக்கள் வந்து சல்லி கொடுத்து சிம் ஒன்று வாங்கி அதுக்கு கார்டு போடு, டேட்டை போடு எல்லாம் சல்லி கொடுத்து அவங்களோட சிம் கம்பெனிக்கு நாங்கள் செய்தேன்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு தேவையான சர்வீஸை முக்கியமான நேரத்தில் வழங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து இந்த சிம் கம்பெனி இதுக்கு முன்னுக்கு இப்போ நடந்தது வந்து பேசவே இல்லை. இதுக்கு முன்னுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஒன்று நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். கட்டாயமாக இந்த மாதிரி நெட்வொர்க் ப்ராப்ளம் ஒன்று மனுஷருக்கு தேவையான டைமுக்கு ஏற்படாமல் நீங்கள் அது கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். கஷ்டத்தில் விழுந்த டைமுக்கு தான் உங்களோட சர்வீஸை உப்பரிமை ஏழ்மான கூடையாக கொடுக்கணும். நீ அந்த உங்களோட சர்வீஸ் வந்து மனுஷர் வந்து அனர்த்தத்தில் கஷ்டத்தில் விழுந்த டைமுக்கு 0ன்னு சொல்லி அந்த கம்பெனி அந்த சிம்ட ஒரு ப்ரொமோஷனும் இதுக்கு ப்ரொமோஷரி இந்த மாதிரி இஷ்யூ ஒன்று நடக்காமல் நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸை ஒழுங்காக பார்த்துக்கொள்ளத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை அவங்களோட கண்ணுக்கு காணும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள்.